நாமத்திலும் கென்டன் பெத்தானியா சபையின் பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவரே நீங்க எங்களை சுமந்து தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. அப்பா இத்தனை ஆபத்துகள் எங்களை பாதுகாத்தினபடியாக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. விசேஷமா கர்த்தாவே ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எங்களை தரத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. போஷித்தபடியாக நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க சுவாமி. அடுத்ததா நாங்க இந்த வேலையில தேவன் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆராதனைக்கு யார் யார் உதவி செய்யறாங்களோ ஒவ்வொருத்தரும் தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுப்போம். ஏற்ற வேலையில கத்தர் ஏற காரியம் ஆண்டோடு நின்று நடத்துறதுக்கு கத்தட்ட கிருபை இந்த இடத்துல இறங்கும்படியா நாங்க ஜெபிப்போம். Let's pray for all the people that are helping out in the service today, that God will bless them and use them mightily, and that God will move in this service today. ஆமாண்டவரே அப்பா இந்த வேளையில ராஜா அப்பா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எஸ்சிடி போடுறவங்களும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பிஏ சிஸ்டம் ஆபரேட்டர் பண்றவங்க ஒவ்வொருத்தரும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஏற்ற வேளையில ராஜா உம்முடைய வல்லமையினால கிருபையினால எல்லா காரியங்கள் சரியான விதத்துல நடக்க நீ கிருபை கொடுக்கும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. தொடக்கம் முடிவு மட்டும் உடைய ஆண்டவரே கரங்கள் ஒவ்வொருத்தரும் மேல இருக்கும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. Thank you God, we worship you. அடுத்ததா நாங்க ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே ஆராதனை முழுவதும் இருந்து இந்த இடத்துல ஒரு விசேஷித்தமா தேவ வல்லமை இறங்கி கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரும் தேவ கிருபையினால நிரப்பி வல்லமையினால நிரப்பி ஒவ்வொருத்தரும் வழிநடத்தும்படியா நாங்க இந்த வேலை ஒப்பு ஜெபிப்போம். Let's pray for the service today, that God will move mightily in the midst of us today. ஆமாண்டவரே அப்பா ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா ஆராதனை நடத்துற சகோதரி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. பாட்டு குழுவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடக்கத்தில் இருந்து முடிவு வரும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்தவனபடியா ஜெபிக்கிறோம் ராஜா. வழி நடத்துங்க ராஜா, வழி நடத்துங்க. எத்தனையோ கஷ்டங்கள் வேதனை மத்தியில் வாரவங்கள் ஆண்டவரே நீங்க அப்பா இணைந்து அவங்களோட கூட இருந்து அப்பா ஆறுதல் படுத்தி தேவைகள் சந்தி அனுப்பும்படியா இந்த வேலையில ஜெபிப்போம். நீங்க அதை பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவ வார்த்தையை கொண்டு வர பாஸ்டர் சந்தியா ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைக்கு தினம் கர்த்தர் எங்களோட என்ன பேசுறதுக்கு சித்தமா இருக்கிறாங்களோ அந்த வார்த்தையை ஆண்டவர் அந்த கிருபையினால ஆண்டவரே இந்த வானத்துல இந்த புது மன்னாவை இறக்கும்படியா நாங்க இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமாண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய இடத்துல வாருகிறோம் ராஜா. அப்பா பொறுப்படுக்கும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே நீங்க இந்த நாள் ஆண்டவரே எங்களோட என்ன பேசுறதுக்கு உம்முடைய சித்தமா இருக்கிறோம் அது ஆண்டவரே நீங்க எங்களோட இனப்படும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. வசனத்தை கொண்டு வரவங்களோட கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய தேவிக ஆண்டவரே வெடித்த கடத்தல் அவங்களுக்கு மேல இறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா அந்த வார்த்தை ஆண்டவரே கேட்கிற வண்ணமா இல்லாம ஆண்டவரே அதை எங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா அப்ளை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆண்டவரே அதப்படி நடக்கிறதுக்கு நீ கிருபை கொடுக்கும்படியா இந்த வேளையில ஜெபிக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில நாங்க எல்லோருமா எழுந்து நின்று ஒரு கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். சொன்னா அவர் எத்தனையோ இதுகள் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களால சொல்லித்த முடிந்ததை ஒன்று நன்றி மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. இந்த வேளையில நாங்க எழுந்து நிற்போம், அவருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். நாங்க அவரை ஆராதிக்கிறதுக்கு எங்களோட இருதயங்கள் செவிகளை ஆயத்தப்படுத்துவோம்.
இந்த வேலையில நாங்க ஒவ்வொருத்தரும் யாரையும் பார்க்காதீங்க. கடவுளும் நீங்களும் மட்டும்தான் இந்த இடத்துல. தேவ வல்லமே உங்களோட மேல வேணுமென்று சொன்னா, உம்முடைய அவட்ட கிருபையோட வேணுமென்று சொன்னா, நீங்கள் ஜெபிங்க, நீங்க நன்றி செலுத்துங்க. மற்றவங்க பார்க்காதீங்க. இந்த வேலையில தேவ கிருபைய வல்லமே இந்த வேலையில உங்கள மேல இறங்க வேணும்னா, ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. Yes, mighty God, Lord Jesus, we praise you, Lord Jesus, we praise you, Lord Jesus, mighty holy Lord Jesus. Yes, Lord Jesus. ஆண்டவரே பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க ராஜா. இத்தனை வருஷமான நாட்கள் ஆண்டவரை காத்த தெய்வம் இனி மேலும் எங்களை காத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாய். ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம். நாங்க ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 2026 ஆண்டுக்கு நாங்க செல்ற வேளையில every single person in this place, they are going to be a big new beginning. He is going to bless us, all the people in this church. Yes, mighty name of Jesus Christ. Yes, Jesus, mighty name. Yes, Lord, if you are sensitive, you can feel His presence this moment. Yes, He is. வானம் துறக்கப்படுகிறது, மேகம் துவங்குகிறது. Hallelujah. His presence coming in this moment. His presence come this moment. Yes, Jesus, mighty Lord. If you are sensitive, you can feel His presence this moment. It's like a wind. It's like a fire. Mighty Lord Jesus, come this place and fill this my people. Come this place and fill this people. Yes, Lord Jesus. Mighty holy name I ask. Mighty name of holy ask. Yes, Jesus. Yes, give your soul. Give your Holy Spirit. Give your Holy Spirit your heart, your soul, your mind. This name of Jesus Christ. Yes, Lord. Yes, Jesus. Give your heart. Give your soul, give your mind to God now. He will fill you now. He will fill you now. He will yes, activate your spirit now. Yes, Jesus, mighty God. You will going to do mighty things in this church. You will going to do mighty things in this church. Hallelujah. If you are the proud heart, if you are the proud heart, if you are angry, if you are jealous, you can't close to the God. You can't close to the God. That is your barrier for the blessing. In the name of Jesus, come to His altar now. Open His mind. Open your mind. Open your heart. Open your heart to Him. Activate your spirit now. He is doing mighty thing now. This moment, His power, He is mighty. Your faith and His power. Your faith and His power. This moment, you are going to be a thing. Hallelujah. You are going to be. நம்புங்க அவரை, நம்புங்க. விசுவாசிங்க அவரை, விசுவாசிங்க. Your faith and His mighty glorify fire in the name of Jesus this moment. He is going to do mighty thing this moment. Yes, ஒப்பு கொடுங்க உங்களோட வாழ்க்கையில், ஒப்பு கொடுங்க உங்களோட வாழ்க்கை. I give my life to your Lord Jesus. I present my life to your Lord Jesus. I surrender your feet, Lord Jesus. Yes, Lord, yes. Make me holy, Lord Jesus. Make me worthy, my Lord Jesus. Oh, ready for our Master. Ready for our Master. தீர்மானத்தை எடுங்க. Every situation is going to be changed this moment. Yes, Lord Jesus, you are going to bear new fruit this moment. Yes, Jesus, touch everyone's heart. Fill with your love, Lord Jesus. Fill with your love, Lord Jesus. Yes, Lord. உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களை தயாரப்படுத்துங்க ராஜா. உம்மை உள்ளவங்களா எங்களை உம்மை ஆராதிக்க ஆண்டவரே தயாரப்படுத்துங்க இந்த வேளையில ராஜா. உமக்கு செவி கொடுக்கிறவங்களா எங்களை மாற்றுங்க ராஜா. உமக்கு துதிக்கிறக்க ஆண்டவரே நாங்க உம்மை ஆராதிக்க வந்தோம் ராஜா. நாங்க உம்மை ஆராதிக்க வந்தோம் ராஜா. எங்களை பொறுப்படுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே முழு மனதோடு உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை அருளும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. Amen. எத்தனை பேர் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக? தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. ஆமென். God's presence is
here today. என் நாமத்தினால் எங்கே இருவர் மூவர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி Where two or இருக்கிறார். three are gathered in my name, there I am also. கடந்த 11 மாதங்கள் கழிந்து இப்போது 12வது மாதம் முதல் கிழமையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். And we're standing in the second week of the 12th month. ஹalleluya. Amen. அவருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அவர் உங்களுக்கு ஒரு குமாரனை இந்த பூமியிலே கொடுத்து அவரை அவன் பின்பற்றும்படியாக நாங்கள் அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். He sent his only son so that we may worship and praise him. அதான் இசாயால 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் சமாதான பிரபு, அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் இந்த இடத்துல தேவாதி தேவன் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோமானால் அந்த இடத்துல மரியாளுக்கு குழந்தையிடும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவருக்கு ஜேசு என்று பெயர் இடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். He was given the name Jesus. ஜீசஸ் அவர் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தவர். 2000 ஆண்டுக்கு முன்பாக தேவாதி தேவன் எங்களுக்காக இந்த பூமியிலே வந்தார். And he came to this earth for us 2000 எதற்காக years ago. வந்தார்? Why did he come? எங்கள் பாவங்களில் இருந்து மீட்கும்படியாக, To redeem us from our sin, எங்களை இரட்சிக்கும்படியாக, to give us salvation, எங்களை விடுவிக்கும்படியாக, to redeem us, எங்களை to பரிசுத்தப்படுத்தும்படியாக make us holy. அவர் இந்த பூமிக்கு வந்தார். He came to this world. எங்களுடைய சாபங்கள் அவர் எங்களுக்காக சிலுவையிலே எத்தனையோ காரியங்கள் எங்களுக்காக செய்து முடித்தவராயிருக்கிறார். He's finished everything for us. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? How many of you believe அவர் எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து that முடித்தவர். he has finished everything on the cross? பாட for us? சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார் என்று. அவர் நாமம் ஜேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. He is the God of நாங்கள் heaven ஜேசு and earth. ஜேசு அவர் நாமம் ஜேசு. அந்த இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் உண்டு, There is deliverance in his name. அதிசயம் உண்டு, There's power in his name. கட்டுகள் உடைக்கப்படும், Chains will be broken in சுகம் his name. உண்டாகும், There will be healing in his name. பரிசுத்தம் உண்டாகும். There will be holiness in his அந்த name. நாமத்தை நாங்கள் சொல்லி பாடும்போது தேவன் இந்த இடத்திலே அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். He's able to do mighty things when we praise எங்களுடைய his name, பலவீனங்களை பார்க்காதபடி, without looking at our weaknesses. எங்களுக்கு என்னதான் சோர்வுகள் வந்தாலும் நாங்கள் தேவனை உற்சாகத்தோடு நாங்கள் வாய்களை திறந்து அவரை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். In tiredness or whatever pain, we will worship him all the more. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. சத்தம் போதாது. Hallelujah. உற்சாகத்தோடு நாங்கள் இந்த ஞாயிறு ஆராதனையிலே நாங்கள் பங்கு பெற வந்திருக்கிறோம். We've come here with joy to praise ராஜாதி his name. ராஜாவை நாங்கள் ஸ்தோத்தரித்து துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். We've come to praise the King of Kings. கைகளை தட்டியவனமாக நாம் அவரை நோக்கி நாங்கள் அவரை செய்த எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஹalleluya. He's done many great things in our lives. எங்களுக்கு Let's clap our ஜீவனை hands. தந்திருக்கிறார். He's given us life. எங்களுக்கு சுகத்தை He's given தந்திருக்கிறார். us health. எங்களுக்கு தேவையான தந்திருக்கிறார். He's given us above what we imagine. எவ்வளவு நல்லவர். He is good. அவருடைய நன்மை ஒருபோதும் குறைபடாதபடி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். His mercy never fails. ஹalleluya. நாங்கள் கைகளை தட்டி உற்சாகமாக நாங்கள் பாடலை பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அந்த நாமம் இயேசு என்னும் நாமம். ஹalleluya. கைகளை தட்ட உற்சாகமா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாய் வேறொரு நாமம் இல்லையே. மனுஷருக்குள்ளே
வெற்றி உண்டு, அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. ஹalleluya. அவரது நாமத்தை சொன்னாலே பேய்கள் நடுங்கும், சத்ருவு ஓடி போவார். ஹalleluya. இயேசு என்ற நாமம் மேலான நாமம், விடுவிக்கிற நாமம், எங்களை காக்கிற நாமமாய் இருக்கிறது. ஹalleluya. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் பிரகாசிக்கும்படி, ஜனங்களை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வந்தார். எங்களுக்காக சிலுவையிலே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக நாங்கள் சிலுவையிலே பட வேண்டிய பாடுகளை அவர் தன் மேலே சுமந்து கொண்டவர். ஹalleluya. எங்களுக்காக பாவமானார், சாபமானார். ஹalleluya. அப்படிப்பட்ட தேவன் அவர் பட்ட பாடுகள் சிலுவையிலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், அதை தியானிப்போம். அவர் எங்களுக்காக சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்தார். ஹalleluya. அவர் செய்த முடித்தது தடைபடாதுன்னு பார்க்கிறோம். ஹalleluya. அவர் செய்ய நினைக்கிறது தடைபடாது. ஆமென். அவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வைக்கிற திட்டங்கள் அவர் நிறைவேற்ற அவர் வல்லமையும் உண்மையும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவருக்கு இன்னொரு பேருண்டு, அவர் யூத ராஜ சிங்கம். ஹalleluya. அவர் ராஜாத்தி ராஜாவாய் இந்த பூமியிலே வந்து ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். மற்ற பாடல்களை நாங்கள் கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாங்கள் பார்ப்போம். ராஜாத்தி ராஜா, அரசாளும் தெய்வமாக அவர் இந்த இடத்துல நாங்கள் பாடிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போன்ற தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் கைகளை தட்டி தேவன் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். உலகத்தில் யாவற்றிலும் சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. உலகில் உள்ள சொந்தக்காரரே, நதிகள் கூட கைகள் தட்டி உம்மை பாடுதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். பாவம் போக்க பாலகனாக மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. பாவம் போக்க மண்ணில் வந்தவரே, உலகை ஆளும் ராஜாவாக மீண்டும் வருவீரே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். கண்ணீர் கவலை கஷ்டஞ்சாவும் நீக்கி போட்டீரே, சந்தோஷமும் சமாதானம் நிறைவாய் தந்தீரே. ஆமென். கண்ணீர் கவலைகளை எல்லாம் நீக்கி போட்டவரே, ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே. ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ராஜாத்தி ராஜாவாக அரசாளும் தெய்வமே, உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை போல கர்த்தர். ஹalleluya. தேவனுக்கே
கைகளை உயர்த்தி கைகளை தட்டிய பண்ணுமா அவருக்கே துதி அவருக்கே கனம் ஒரு மனதோடு சபையிலே தேவன் உலாவும்படியாக எங்கள் காலடி வழிவிடாமல் எங்கள் தடைகள் ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இடம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இடம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே சத்தமா கைகளை உயர்த்தி பண்ணா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபையை துணைத்திடுவே வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயலாய் மாறிடுவோம் வேத வசனம் கீழ்ப்படிவோம் தேவசாயலாய் மாறிடுவோம் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தக்கே அல்லேலூயா ராஜனுக்கே அல்லேலூயா அவரவருக்கே கனம் அவரவருக்கே துதி அல்லேலூயா சபையிலே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார் எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்க அப்பா எங்கள் வாழ்க்கையில கிருபையா எங்களை மீட்டிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய சத்தியம் எங்களை வழிநடத்தியதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே உம்மை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அல்லேலூயா எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி நீங்களாக்கினவரே உமக்கு நன்றி அப்பா எங்களை சுத்திகரித்தவரே உமக்கு நன்றி அப்பா எங்கள் அக்கிரமங்களை நீங்களாக்கினரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க செய்த தியாகத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே பலியான தேவ ஆட்டுக்குட்டியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் அக்கிரமங்களை மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணை அழிவுக்கு நீக்கலாக்கி மீட்டு உம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் என்னை முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறீரே கடலுக்கு சமமான வயது என் பால வயது போல ஆக்குகிறீரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அல்லேலூயா எங்களை நடத்துகிறவர் நீங்கப்பா ஆண்டவரே சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நடந்தாலும் பால சம்பத்தையும் மிதித்து போட அதிகாரம் தந்தவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி உங்கள் மேல் இருக்கிற நினைவை அறிவேன் அவை தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே எங்களுக்காக பலியான தேவாட்டு குட்டியே உமக்கு நன்றி ஏசப்பா என் ஜேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை உயர்த்துகிறோம் நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றியோடு நன்றி இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிப்போம் அல்லேலூயா with a grateful heart give thanks to the Holy One give thanks because this given Jesus Christ is Son give thanks நன்றி இதயத்தோடு இரவலுக்காக
சுகத்துக்காக, எங்களுக்காக செய்த எல்லா ஈவுகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. மனம் வந்த இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில செய்த எத்தனையோ நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய குமாரனை தந்தீங்களே, நன்றி அப்பா. ஆமென். ராஜாக்கு ராஜாவே உயர்த்துகிறோம். நன்றி பரிசுத்தரே, நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். பலவீனன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செலுத்திடுவான். தேவனின் செயலிதுவே, பலவீனத்திலும் உன் பலன் பூரணமாய் விளங்கச் செய்கிற தேவன் ஆண்டவரே. வாளாக்காமல் தலையாக்குற தேவன், இரட்டிப்பான நன்மைகளை தந்த தேவன், எங்களுக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்த தேவன், பரலோக பூலோக ஆஸ்தாங்களை நிரப்புகிற தேவன், சிங்காசனத்திலே விட்டு இறங்கி வந்த தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நீங்க செய்த தியாகம் மேலானது கர்த்தாவே. எங்களுக்காக செய்த தியாகம் மேலானது ஆண்டவரே. அநேக ஜாதிகளுக்கும் அநேக ஜனங்களையும் ரட்சிக்கும்படி இந்த பூமியிலே வந்தீங்களே, நன்றி அப்பா. எங்களை மீட்டீரே, எங்களை பேசலே அழைத்தீரே, எங்களை முன் குறித்தீரே, உமக்கு நன்றி. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியங்கள் இந்த வாழ்க்கையில இந்த வருடத்திலே செய்தவர் பல புதிய ஆண்டுக்கு போகும்போதும் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வெளிச்சம், நீரே எங்களுக்கு சத்தியம், நீரே எங்களுக்கு கண்மலையாய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவர். இருள் ஜனங்களையும் காருள் ஜனங்களையும் மூடும் ஆண்டவரே. கர்த்தரோ உனக்குள்ளே உதிப்பார் என்று சொன்னீங்களேப்பா. எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறீங்க கர்த்தாவே. கர்த்தர் நிஸ்தாமங்களை நடத்துகிறவரே, மகா வறட்சியின் காலத்திலே ஆத்மாவை திருப்தியாக்குறவரே, என் எலும்புகளை நிரம்புள்ளதாக்குறவரே, நீர் பாய்ச்சலின் தோட்டத்தை போல வற்றாத நீரூட்டாய் இருப்பாய் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்களே, அப்படியாய் நடத்திய கிருபைக்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் கூடி கைகளை உயர்த்தி ஒரு மனத்தோடு நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி வண்ணமாக தேவனை ஒரு மனதோடு அவரை துதிப்போம். கர்த்தர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவரே ஒளி, இந்த உலகத்திலே பிரகாசிப்பிக்க வந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. அவருடைய குமாரனை கொடுத்தவர், அதுக்கு மேலாக எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியேரே, ராஜாவை வாழ்த்துகிறோம், நாமம் உயர்த்துகிறோம், நாமம் உயர்த்துகிறோம். கைகளை உயர்த்திய வண்ணமாய் எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடிய ராஜாவை வாழ்த்துகிறோம், உன்னாமம் உயர்த்துகிறோம், உன்னாமம் உயர்த்துகிறோம். இருள் பூமியையும்
யாவருமாக நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Lord, we give thanks to you, Father. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Lord, our loving Heavenly Father who never changes. உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே கூடி வருகிறோம். In your Son Jesus Christ's name we come into your presence. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for your presence. உம்முடைய மகிமை எங்கள் மத்தியிலே விளங்குகிறதற்காக நன்றி Thank செலுத்துகிறோம். you for your glory which is felt in our midst. ஆண்டவரே, இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனைகளை நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோம். We have gathered here as a family in the family Holy Communion service. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம் நடுவிலே வாசம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that the Holy Spirit continue to dwell in our midst. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டென்று. Your word says wherever there is the Spirit that will set you free. இந்த நாளிலும் யாரெல்லாம் என்னென்ன விடுதலைக்காக காத்திருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையிலும் சரி சரீரத்திலும் சரி ஒரு தெய்வீக வல்லமை விடுதலை கடந்து வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். Those who are waiting for a deliverance today, we pray that they have a deliverance in their spiritual life or in their physical aspects. That there is a deliverance today. ஏனென்றால் இயேசு என்னும் நாமத்துக்கு இன்றும் வல்லமை இருக்கிறது. Because the name of Jesus has power even today. 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த நாளிலும் அவரை அந்த சிலுவையிலே நீர் பலியாக்கினீர் ஆண்டவரே. Over 2000 years ago, because of the love that you have for us, you sent your only begotten Son and crucified him on that Calvary cross for us. இன்றும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். And we give thanks because he's a living God even today. அந்த நாமத்துக்கு வேறு எந்த இணையான நாமம் வேறொன்றுமே இல்லை. There is no other name equal to that இயேசு name. என்னும் நாமத்துக்காக கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு என்னும் நாமம் வல்லமை நாமம். இயேசு என்னும் நாமம் விடுதலை தருகிற நாமம். இயேசு என்னும் நாமம் ஜெயம் தருகிற நாமம். One that you gives you victory. Hallelujah. Thank you Lord Thank you, Jesus. Father. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். As his children, we are blessed. தொடர்ந்து தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். We pray that the Holy Spirit continue to dwell and move in our midst. பிள்ளைகள் பயிற்சிகளுக்கு செல்கிறார்கள், பிள்ளைகளோடு கூட இருந்தருளுங்க. Children, as they go for their practices, we ask that you be with them too. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Shall we clap our hands and Praise be glorify to God. Hallelujah. Praise be to God. Amen. அருமையான ஒரு ஆராதனையை நாங்கள் ஆராதித்தோம். We had a wonderful praise. ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீர்கள்? How many of you can ஆமென். say, ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Presence of God was doing mighty நம்முடைய works in our ஆராதனைகளை midst. பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு ஆராதனைகளே பலவிதமான விடுதலையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. We could see that there are many type of deliverances in us. கர்த்தர் நம்முடைய ஆராதனை குழுவை இந்த நாட்களிலே பயன்படுத்தி வருகிற விதத்துக்காக என் தேவனை நான் I ஸ்தோத்திரிக்கின்றேன். give thanks to my God for the way that He's using our worship team all this time. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஆராதனையிலே வல்லமையாய் தேவன் கிரியை செய்தார் நம் மத்தியிலே. And the night vigil on ஆராதனை Friday வேளையிலே through the praise and worship, Lord mightily did His works in our midst. ஆகவே பெரியவர்களையும் சரி பிள்ளைகளையும் சரி கர்த்தர் பயன்படுத்துகிற விதத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We give thanks to God for the way that He's using the children and the adults for His praise and இன்னும் worship. 2026 இன்னும் அவர்கள் வல்லமையாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் என்று ஊழியம் செய்யணும். In 2026 they should glorify Amen. God's name even more and do நாங்கள் ministry. திருப்தியாய் இருந்து விட முடியாது. We should not stay or remain satisfied. பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியத்திலே திருப்தியே வந்து There விடக்கூடாது. should be no satisfaction in the ministry that we do for God. திருப்தி வந்துவிட்டால் அங்கே பெருமை வந்துவிடும். Once you have satisfaction, then you have proudness entering you. ஆகவே ஒரு நாளும் கர்த்தருடைய ஊழியத்திலே நாங்கள் திருப்தி கொள்ள முடியாது. So in the ministry we should never feel satisfied. எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் இன்னும் உற்சாகமாய் செய்யணும் என்பதை நாங்கள் பார்க்க We வேண்டும். need to see how encouragingly we need to do the works of God. அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே That எதிர்பார்க்கிறார். is what God is expecting from us. என்னுடைய மகள் எவ்வளவுக்கு இன்னும் எனக்காக எழுந்து பிரகாசிப்பான் என்பதை குறித்து அவர் அவளோடு பார்த்து He's கொண்டிருக்கிறார். eagerly waiting how will my son or my daughter rise and shine for me.
அப்போ ஊழியத்திலே நாங்கள் எப்பொழுதும் திருப்தி அடையக்கூடாது. எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உற்சாகமாய் கர்த்தருக்காக ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். In ministry we should never feel satisfied. We should always be running with earnestness and with joy for God. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் ஆமென் என்று? How many of you say Praise the amen? Lord. Hallelujah. ஆகவே 2026 கர்த்தர் இன்னுமாய் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். So in 2026 God will use each one of us mightily for his purpose. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ இல்லையோ நான் விசுவாசிக்கிறேன். Whether you believe it or not, I believe it. என்றால் உங்களிடத்தில் இருந்து ஆமென் வருகிறது கஷ்டமா இருக்கிறது. It's very difficult to receive an amen. நீங்கள் ஆமென் என்றால் தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். Only if you say amen, that's when God can use Hallelujah. amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய பயிற்சிகளுக்கு சென்று செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வாருங்கள். Children may go for your classes now. At the end of the sermon, please bring them back. சௌரி ஷர்மிளா அவர்கள் தன்னுடைய ஆரம்ப ஜெபங்கள் மற்றும் பாடல்கள் மூலமாக இன்றைய நாளுக்குரிய செய்தியையே அவர்கள் பிரசங்கமாய் பாடல் மூலமாய் சொல்லிவிட்டார்கள். Sister Sharmila, she was conducting the praise and worship. She also delivered or transpired what we are going to speak the sermon today. அவர்கள் எடுத்த சில ஒரு காரியங்கள் நானும் அந்த வார்த்தைகளை எடுத்திருக்கின்றேன். Some of the scriptures or some of the points that she was using I have also chosen for today. அங்கே ஆவியானவர் அங்கே இணைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. We can see the works of Holy Spirit combining and joining the works that we have. இப்படித்தான் ஆவியானவர் கிரியை செய்கின்றார். This is how the Holy Spirit does it. ஆகவே கர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே குறிக்கப்பட்ட ஒரு சொற்ப நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றேன். In the limited time span that we have, I would like to share the word of God amongst you. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அங்கே 42, 44 பின்பதாக 25, 13. அதாவது கவனித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனம், 44வது வசனம், பிறகு 25வது அதிகாரத்திலே 13வது வசனம். So turn with me to your Bibles to the Gospel of Matthew chapter 24 verses 42 and 44 and then verse chapter 25 verse 13. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். 25, 13. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். So Gospel of Matthew chapter 24 verse 42 says, therefore keep watch, because you do not know on what day the Lord will come. 44 says, so you also must be ready, because the Son of Man will come at an hour when you do not expect him. And 25:13 says, therefore keep watch, because you do not know the day or the hour. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறோம் எல்லாமே சோடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. My dear children, we can see that all the places are decorated beautifully and nicely. மார்கழி மாதம் வந்தாலே எல்லாருமே என்ன நினைக்கிறது? When December comes, what do people think? கிறிஸ்மஸுக்கு என்ன உடை உடுக்கலாம்? What can I wear for the Christmas service? அவர்களுக்கு இவர்களுக்கு என்ன கிஃப்ட்களை வேண்டலாம்? What gifts can we buy for certain people? எப்பொழுது நாங்கள் எங்களுடைய பலகாரங்களை சுடலாம்? When we can start preparing all the eatery items? எப்பொழுது எங்களுடைய கிறிஸ்மஸ் ட்ரீகளை வைக்கலாம்? When could we start displaying our Christmas tree? ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இப்படியாக நத்தாருக்காக நாங்கள் காரியங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம். Each one of us prepare things for Christmas as we said just now. ஆனால் அது நல்லது. It is good. ஆனால் அதுக்கு மையமாக இருக்கிற அவரை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோமா என்பதுதான் முக்கியமாக இருக்கின்றது. But the question remains is, do we know the person who is the center of all these celebrations very இன்றைக்கு well? உலகமெங்கும் பாருங்கள், அங்கே நத்தாரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். The whole world is celebrating Christmas. கிறிஸ்து இயேசுவின் பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். Celebrating the birth of Jesus Christ. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு ஏன் அதை கொண்டாடுகிறோம் என்று தெரியாத விதத்திலே அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். But most of them do not actually know what they are celebrating it for. ஏன் நாங்கள்
நாங்கள் வாழ்கிற இந்த தேசத்திலும் இன்றைக்கு அநேகருக்கு ஏன் நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் என்று தெரியாமல் அவர்கள் கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். Even this very nation that we are living, many people are celebrating Christmas without actually knowing the reason for the season. அந்த கிறிஸ்மஸுக்கு அந்த கதாநாயகனை மறந்துவிட்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், தங்களுடைய சுய பிரகாரமாக காரியங்களை செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். They are conveniently ignoring the hero for the season and they are doing what their desires prompt them to do. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, நிரந்தர சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் என்று அறியாது இன்றைக்கு அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். But they are celebrating without realizing or understanding who gives the permanent peace, permanent joy, permanent solutions to all our trials and tribulations. ஆனால் நானும் நீங்களும் அப்படி அல்ல. But you and me are not like that. நேரலை மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் அப்படி அல்ல. And those who are watching this via the live telecast, you're not like that either. இன்றைக்கு இந்த நாயகனை நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்துத்தான் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். We know the reasons very well and then we are celebrating it. கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தது அவர் மரிப்பதற்காக. Jesus Christ came to this world for die. ஏன் அவர் மரிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? Why did he come to die in this world? பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். He came to save us the sinners. நம்முடைய வியாதிகளிலே இருந்து நமக்கு விடுதலை தரும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். He came to this world to deliver us from our sicknesses. சமாதானம் இல்லாதவர்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். He came to this world to give peace to those who lack peace. சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். And he came to give joy to the people who lack joy. பாஸ்டர், இதெல்லாம் எனக்கு தெரியும் தானே, இதெல்லாம் நான் இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒவ்வொருவரும் நாங்கள் இதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்மஸிலும், ஈஸ்டரிலும், குட் ஃப்ரைடேயிலும் நாங்கள் இதை கேட்கிறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். We might think, Pastor, we know this. The moment we receive salvation, we have been listening to this from every Christmas, every Easter, Good Friday sermons, services we've been attending, and we know all that. That's what we might be thinking. இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க But வேண்டும். we need to examine in our hearts and இன்றைக்கு see. எவ்வளவுக்கு நான் என்னுடைய அப்பாவை அறிந்து வைத்திருக்கின்றேன். How much do I know my Father today? அதுதான் மிகவும் முக்கியம். That is the most important aspect. எவ்வளவு நான் அவரை அறிந்து கொண்டிருக்கின்றேன். How much do I know Him? இன்றைக்கு பாடினால் அவரை அறிந்து கொள்வது அல்ல. It doesn't mean that we sing about Him. நம்முடைய உள்ளான மனிதனிலே எவ்வளவுக்கு நாங்கள் நம்முடைய தேவனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாங்கள் சிந்தித்து பார்த்து தொடர்ந்து நாங்கள் கிறிஸ்மஸை பண்டிகையை கொண்டாட வேண்டும். Each Christian must always think and analyze themselves as to how much their inner man knows our Father before we start celebrating. என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுக்கு நான் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். How much importance am I giving to Christ in my life? என்னுடைய காரியங்களிலே எவ்வளவுக்கு நான் என்னுடைய ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றேன். How much importance am I giving to my Lord in the things that I do in my life? கிறிஸ்து என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பாரானால் எவ்வளவுக்கு நாங்கள் கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்துகின்றோம். If Christ is in the lives of you and I, how much we are proclaiming or displaying Him in our lives? இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுவது எல்லாமே நல்லது. It is good to celebrate. ஆனால் அந்த உள்ளான மனிதனுக்குள்ளாய் நாங்கள் அந்த கிறிஸ்துவை நன்றாய் அறிந்து புரிந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை கொண்டு கனி கொடுத்து மற்றவர்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருவதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு பொறுப்பாக But the இருக்கின்றது. responsibility of a Christian during this festive period is for their inner man to understand who their Father is, who Jesus Christ is, and then show fruits or bear fruits so that we could bring others into Christ as well. பாருங்கள், நாங்கள் வாசித்த அந்த பகுதியிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கூறுகின்றார். So in the passage that we read, Jesus Christ, who is Lord, says very clearly telling us, உங்கள் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். therefore keep watch because you do not know on what day your Lord will come. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். So you also must be ready because the Son of Man will come at an hour when you do not expect Him. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். I would like to ask a question from each one of you. நாங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றோமா? Are we prepared? கிறிஸ்துவின் வருகையிலே நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்படுகின்றோமா? Are we prepared for the coming of Jesus Christ? கிறிஸ்மஸை கொண்டாடுகிறது நல்லது. It is good to celebrate Christmas. புது ஆடை அணிகளை வாங்குவது நல்லது. It is good to buy new clothes. ஆனால் நாங்கள் அதுக்கு மேலாக ஒன்றை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Above everything, we need to examine something. கிறிஸ்து இந்த நாளிலே இந்த நிமிடத்திலே வருவாரானால் நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்படுகின்றோமா? But if Lord Jesus Christ would come right at this minute, are we prepared? 2025 கடந்து செல்ல போகின்றது. 2025 is almost
almost over. ஆரம்பத்திலே இருந்து கிறிஸ்து வருகிறார் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு கேட்கிறதை கேட்கின்றோம். We can always hear from the beginning itself they are saying, oh, Christ is going to come, Christ is going to come. இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம், இயற்கை அனர்த்தங்கள் நிமித்தமாக எத்தனையோ ஜனங்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். So we see in the world due to natural disasters many people are being affected. 2 வாரங்களுக்கு முன்பதாக இந்தோனேசியாவிலே இலங்கையிலே எத்தனையோ பேர்கள் மரித்து போனார்கள். 2 weeks ago in Indonesia and Sri Lanka many people died. அவர்கள் படுக்கையிலே அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. In the bed they did not even think that இன்றைக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. they did not even think of what is going இந்த to happen. தேசத்திலே வாழ்கின்ற நாங்கள் இதை நினைத்து பார்க்கின்றோமா? People who are living in this nation, do we think about that? இன்றைக்கு எவ்வளவுக்கு ஜனங்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து தவிக்கின்றார்கள். People have lost their belongings, are suffering. எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய உறவுகளுடைய உயிர்களை பிரிந்து இன்றைக்கு எத்தனையோ கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். Many people are in tears because they have lost their loved ones. இன்றைக்கு எத்தனையோ அங்கே கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு அங்கே கஷ்டத்தோடு காணப்படுகிறார்கள். Many people are suffering from different kind of diseases in this world. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது. But the scripture very clearly teaches us that all these things will happen. நீங்கள் அதே அதிகாரத்திலே நீங்கள் 37வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, If you read verse 37 in the same chapter, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். as it was in the days of Noah, so it will be the coming of the Son of Man. நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? What happened in the days of Noah? அங்கே 40 நாள் அங்கே வெள்ளங்கள், கடல், மழை பெய்தது. 40 days it started raining and it was பாருங்கள், flood. 3 நாள் 4 நாள் மழை பெய்கின்ற பொழுது எத்தனை அழிவுகள். See, even when it rains for 3-4 days continuously, see how much destruction. இந்தோனேசியாவிலே நாங்கள் பார்க்கின்றோம், See that in Indonesia. இலங்கையிலே பார்க்கின்றோம். See that in Sri ஒரு Lanka. கொஞ்ச வெள்ளத்தினாலே, அனர்த்தத்தினாலே எவ்வளவு சேதங்கள், எவ்வளவு அழிவுகள். There's only a little bit of rain and floods and see how much destruction that is occurring. ஆனால் 40 நாள் அங்கே மழை பெய்கின்றது. But it is raining for 40 days. சற்று நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். Just think about it for a minute. இன்றைக்கு எல்லாமே நல்ல சுகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. Everything is happening very well and nice ஆனால் for அந்த us. சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தால் எப்படியா இருந்திருப்போம்? But if we had been in that situation, how we would have been? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God. இன்றைக்கு கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மை வைத்து இவ்வளவாய் தேவனங்களை வழிநடத்தி God வந்திருக்கிறார். has kept us in this nation and has led us thus far. இந்த தேசத்திலே பாருங்கள் எவ்வளவு பாதுகாப்போடு நாங்கள் இருக்கின்றோம். See how much protection that we enjoy in this country. ஆனால் நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்படுகிறோம். But are we prepared? மனுஷகுமாரன் வருகிற நாளை நாங்கள் அறியாது இருக்கின்றோம். Because we do not know the day that the Son of God is going to come. ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆயத்தத்தோடு இருக்கின்றீர்களா? So therefore the children of God, are you prepared? எப்படி எனில் பாருங்கள், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்த அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். For in the days before the flood, people were eating and drinking, marrying and giving in marriage up to the day Noah entered the ark, and they knew nothing about what would happen until the flood came, and nothing about வருகிற இந்த கொடிய நாட்களிலே அவர்கள் உணராது இருக்கின்றார்கள். They do not understand the evil days or the wicked days. காரணம் என்ன? பாவம். Because of sin. அந்த பாவத்தினாலே அவர்கள் பெருகி இருக்கின்றார்கள். They have increased in the sin. இன்றைக்கு பாவம் பெருகி கொண்டு போகின்றது. Sin is increasing even today. இங்கிலாந்து தேசத்திலும் நமக்கு தெரியும், கடந்த வாரத்திலே ஒரு இலங்கை 31 வயது ஒரு வாலிபன் அங்கே கத்தியாலே கொல்லப்பட்டிருக்கின்றார். Even in England, a 31-year-old Sri Lankan origin person has been killed by ஒரு வருடத்துக்கு முன்பதாகத்தான் அவர் திருமணமாகினார். He got married only a year before. ஆனால் அங்கே வீட்டில் இருக்கிற பொழுது யாரோ சென்று அவர்களை கொண்டிருக்கின்றார்கள். When he was in his house, somebody entered his house and killed him. 17 வயது பிள்ளை இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றது. 17-year-old child is committing இந்த suicide. காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். We are seeing all these things. இன்றைக்கு பாருங்கள், இப்படி ஒரு கொடிதான காரியங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். What a dangerous times that we are living. உணராது இருக்கின்றார்கள். And we do not இன்றைக்கு understand பாவம் என்பதை உணராது இன்றைக்கு ஜனங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். without understanding or comprehending what sin is, people are dwelling and கிறிஸ்து living in இயேசு sin. இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கமே நம்முடைய பாவங்களை சுத்திகரித்து நம்முடைய அக்கிரமங்களை மீட்டு
விட்டு நம்மை மீட்டெடுப்பதற்காக. The reason why Jesus Christ came to this world is to sanctify us from our sins and remove us அவர் வருகிற நாளிலே ஒருவராவது விடுபட்டு போய்விடக் கூடாது என்றுதான் அவர் இன்றைக்கு அவருடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கின்றார். The reason why he is delaying his coming that no one should be left behind in his coming. ஆகவே ஒருவரும் இன்றைக்கு உணராது பாவத்திலே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். People do not comprehend that and just dwelling and living in அந்த sin. பாவத்திலே இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். We need to be delivered from that sin. அதற்கு இயேசு என்னும் இரத்தம் தான் நமக்கு சிந்தப்பட்டிருக்கின்றது. And the blood of Jesus Christ has been shed for that அவர் particular ஒருவர் தான் purpose. நமக்கு பாவத்திலே இருந்து விடுதலை தர He முடியும். alone can deliver us from sin. இன்றைக்கு நாங்கள் அந்த பாவத்திலே இருந்து விடுதலையாகி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வருகையின் நாளிலே நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. My dear children of God, we need to be people who are delivered through that blood of Jesus Christ and remain blameless and sinless on the day that he is going to come. ஏனென்றால் மனுஷகுமாரன் வருகிற நாளையாவது நாங்கள் அறியாது இருக்கின்றோம். Because we do not know when the Son of Man is going to come. ஆகவேதான் சகோதரி சொன்ன பிரகாரம் ஏசாயா 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். So as sister said in வாசியுங்கள். Isaiah chapter 9 verse 6 it says, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். எஸ் வாசியுங்கள். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹalleluya. To us a child is born, to us a son is given, and the government will be on his shoulders, and he will be called Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. அவருடைய நாமத்தை பற்றி இந்த இடத்திலே 5 காரியங்கள் சொல்லப்படுகின்றது. There are 5 things that are mentioned about his name here. இந்த காரியங்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள். You would have already listened to this. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றார். God would like to remind us of it today again. கடந்த வாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பாவிகளை ரட்சிக்கும்படியாக குமாரன் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Last week you saw that he came, the son Jesus Christ came to this world to save the people, the sinners. இம்மானுவேலர் என்பதன் அர்த்தம் தேவன் எங்களோடு உங்களோடு கூட இருக்கின்றார். The meaning of Emmanuel is God is with us. அப்ப இன்றைக்கு அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமங்களாம்? So what are his names today? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். He'll be called Wonderful Counselor, Miraculous God, Mighty God, Everlasting Father, and Prince of Peace. இன்றைக்கு நான் சமாதான பிரபு, அவர் ஒரு சமாதானம் தருகிறவராய் இருக்கின்றார். And he is a Prince of Peace, the one who gives peace to us. அதிலே இருந்து ஒரு சில காரியத்தை உங்கள் மத்தியிலே பாய்ந்து கொள்ள I would like to பிரியப்படுகிறேன். share a few points on him being the Prince of the Peace. இந்த சமாதானம் தான் இன்றைக்கு குலைச்சலாக இருக்கின்றது. This peace is what is lacking these days. நீங்கள் பார்க்கின்றீர்கள், உலகத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே சமாதானம் இல்லை. You see the world, it lacks peace. அங்கே பிள்ளை அந்த குடும்பங்களை பார்க்கின்ற பொழுது குடும்பங்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை. If you look at the families there, it lacks peace. சபைகளுக்குள்ளாக சமாதானம் இல்லை. Even amongst churches there it lacks peace. இப்படியாக இன்றைக்கு சமாதானம் குறையாய் காணப்படுகின்றது. So there is a shortfall in peace these ஆனால் days. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கின்றார். But the Lord is a Prince of Peace for us. அவர் எப்படியாக நமக்கு சமாதானத்தை கொடுப்பாராம்? How would he give us the peace? யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகின்றார். The Gospel of John chapter 14 verse 27, Lord Jesus Christ says as follows. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தையே அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உலகம் உங்களுக்கு கொடுக்கிற கொடுக்கிறதில்லை. பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் Hallelujah. பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். Peace I leave with you, my peace I give you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Do not let your hearts be troubled and do not be afraid. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
God looks at us today and நம் says to ஒவ்வொருவரையும் us, பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். He looks at each one of us and நேரிலே says, மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். those who are watching this via the live telecast, God is looking at you and saying, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. do not let your hearts be troubled நீங்கள் பயப்படாமல் இருங்கள். and do not be afraid. கர்த்தருக்குள்ளாக இன்னுமாய் நீங்கள் வைராக்கியம் கொண்டு எழுந்து பிரகாசியுங்கள். With the zeal, rise and shine in Christ. காரணம் என்னவென்றால் அவர்தான் நமக்கு சமாதான பிரபுவாக இருக்கின்றார். The reason for that is because He is the Prince of Peace for us. இன்றைக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நம் ஒவ்வொருவருக்கும் அது நிரந்தரமான சமாதானமாய் இருக்கின்றது. Peace that He gives us is not like the one that the world gives. What He gives is permanent peace. இந்த சமாதானம் இல்லாதபடிதான் இன்றைக்கு உலக மக்கள் இன்றைக்கு எவ்வளவோ அலைச்சலோடு கஷ்டத்தோடு எத்தனையோ பணங்களை விரயம் செய்தும் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூரண சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். The world is suffering and is spending a lot of money trying to achieve this particular peace that has been given unto us, the peace that the Lord gives, which is a permanent peace. ஆனால் நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? அந்த சமாதான பிரபுவை அறிந்தவதன் நிமித்தமாக நாங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த காலை வேளையிலே நாங்கள் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். But you and I are blessed because we know the Prince of Peace, and that is why we are in His presence this morning and listening to His word of God. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். And He is the Lord who gives us the peace. தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே மிகவும் தெளிவாக அவர் கூறுகின்றார். David says in his Psalms very clearly. அவர் போன பாடுகள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். All of you knew the troubles that he underwent. ஆனால் அவர் இப்படியாக சொல்கிறார். But he says as follows. சங்கீதம் 4:8 அவர் இப்படியாக கூறுகின்றார். In Psalms 4:8 he says, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். I will lie down and sleep in peace. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். For you alone, O Lord, make me dwell in safety. பாருங்கள், இன்றைக்கு எத்தனை பேருக்கு நித்திரை வருகிறது இல்லை. Many people cannot sleep today. ஆமென். Amen. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்கள். My dear children of God, think about it. இன்றைக்கு நாங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். I will sleep in peace. கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணினீர். You alone, O Lord, make me dwell in கர்த்தருடைய safety. சமாதானம் நம்முடைய இருதயங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் சுகத்தோடு நாங்கள் சமாதான நித்திரை கொள்ளுவோம். When the peace of God comes into us, we will sleep. அந்த lie down சமாதான and sleep. பிரபு நம்மை ஆளுகை செய்கிறவராய் இருக்கின்றார். And that Prince of Peace is the one who reigns or controls இன்றைக்கு over us. அநேகருக்கு படுக்கையிலே நித்திரை வருகிறதே பயமாய் இருக்கிறது. கேள்வியோடு படுக்கின்றோம். Many people are going to bed with a question mark. அருமையான தேவ பிள்ளையே, சமாதான பிரபு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார். My dear children of God, Prince of Peace is in your life. இன்றைக்கு நீ சமாதானத்தை கொடுக்கிறவர், நீ சமாதான பிரபு. நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே இல்லத்திலே நீ சமாதானத்தை கொடுத்து தொடர்ந்தும் என்னை வழி நடத்தும் என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது அவர் நம் மத்தியிலே வருகிற தேவனாக இருக்கின்றார். When you call out to Him, oh Prince of Peace, you are dwelling in my heart and will dwell in my heart and my house. When you shout out to Him, He will come and give you that peace. 1 தெசலோனிக்கேயரிலே பவுல் இப்படியாக எழுதுகிறார் சமாதானத்தை குறித்து. In 1 Thessalonians, Apostle Paul writes as follows in respect of peace. 5:21 வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21. 5:21, 1 Thessalonians 5:21. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் வாசியுங்கள். அதே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 23. சமாதானத்தின் தேவன் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Thank you, Lord. 1 Thessalonians 5:21 to 23. Test everything, hold on to the good, avoid every kind of evil. May God Himself, the God of peace, sanctify you through and through. May your whole spirit, soul and body be kept blameless at the point of our Lord Jesus Christ. பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே ஒரு சில பொறுப்புகளை கொடுக்கின்றார். But God has given certain responsibilities to our hands. அவர் பலாத்காரமாக வந்து நமக்குள்ளாக வாசம் செய்கிறவர் He அல்ல. will not come and dwell by force in us. அதை நாங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand that very carefully. நாங்கள் நம்முடைய இருதய கதவுகளை திறக்கின்ற பொழுதுதான் அவர் நமக்குள்ளாய் வந்து வாசம் Only பண்ணுவார். when we open the doors of our hearts, that's when He could enter and dwell in us. அப்ப சில காரியங்களை நாங்கள் எது நல்லது எது தீமை என்பதை
நம்மளாலே பகுத்தறியக்கூடிய அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். God has given us that discerning power to discern and understand what is good and what is evil. ஆகவேதான் பவுல் இந்த இடத்திலே தெளிவாய் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். That is why Apostle Paul is very clearly saying, test everything. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், Test everything. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to the good. இன்றைக்கு நாங்கள் எது நலம் என்பதை குறித்து நமக்கு தாமே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We ourselves need to examine and see what is good. எது நல்லது எது கெட்டது, What is good and what is evil. அதை நாங்கள் தான் கண்டுகொள்ள வேண்டும். We need to identify. அப்ப நலமானதை சோதித்து பார்ப்பது நம்முடைய கரங்களிலே தான் இருக்கின்றது. To test everything and see what is good is in our hands. அது ஆண்டவருடைய கரங்களிலே அல்ல. That is not in the hands of God. அப்ப தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவரும் நாங்கள் நலமானது எது என்பதை சோதித்து பார்த்து அறிந்து நாங்கள் அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். But children of God, we need to test everything and see what is good. அது மாத்திரமல்ல, சோதிக்கிறது மாத்திரமல்ல, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். But not only testing everything, we need to avoid every kind of evil. பொல்லாங்கான காரியங்களை Evil matters. விட்டு விலக வேண்டும். Avoid every kind of evil. அநேக பொல்லாங்கான காரியங்களை பொல்லாதவனாகிய சத்ரு செய்து கொண்டுதான் அவனும் இருக்கின்றான். The wicked one, the enemy is trying to do many evil things in our lives. அப்ப அவனுடைய வலைக்குள்ளாக விழுந்து விடாதபடிதான் நீங்கள் ஆவியிலே விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு எச்சரிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. That is why we can see the Holy Spirit warning the church that beware of his tricks. So we need to be careful. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. May the Lord of peace will keep your body blameless. எங்களை முற்றிலும் யார் பரிசுத்தமாக்குகிறது? Who is sanctifying us a whole? நம்முடைய சமாதானத்தின் தேவன். Our Lord of peace. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்க கடவுள். So my dear brothers and children, your sisters, your body, mind and soul should be completely blameless in the coming of our Lord Jesus Christ. காரணம் என்னையும் உங்களையும் அழைத்தவர் அவர். Because he is the one who's called you and I. அதுதான் 24 சொல்லுகிறது, உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். The one who calls you is faithful and he will do it. அவர் அப்படியே செய்வார். He will do it. அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் வாக்கு உரைத்தபடியே அவர் செய்வார். The one who promised will never change his words. அவருடைய வாக்குக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We only need to commit ourselves to his words. இந்த காலை வேளையிலும் அந்த சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் இருதயங்களையும் உங்களுடைய இல்லங்களையும் அவர் மென்மேலும் சமாதானம் கொடுத்து கர்த்தர் இந்த புதிய இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். This morning time we pray that the Lord who will be the Prince of Peace will be with you and give you that peace and lead you accordingly. இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளாக நாங்கள் 2026க்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கின்றோம். In a few more days we are going to enter into the year 2026. ஒவ்வொரு வருடமும் வந்து போகின்றது. Every year comes and goes quickly. ஆனால் அவர் நிச்சயம் ஒரு நாளிலே வருவார். But definitely he will come one day. நான் மீண்டுமாய் வரும் மட்டும் இதை நினைவு கூறுங்கள் என்று பந்தியை அவர் சொன்னார். And the communion he said, until I come remember me, he said. அப்ப மீண்டுமாய் நிச்சயமாய் அவர் வருவார். And he will definitely therefore come again. அப்ப நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். We need to be prepared. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் தீவட்டிகளை வைத்து எண்ணெயோடு ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். Like the 5 virgins who were prepared and were ready with everything that they required. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றார். We need to be like that and the Holy Spirit is able to help us accordingly. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். That Lord is with us today. அந்த தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். The same Lord is leading us today. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிற தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய அவர் எங்களுக்கு பலன் தருகிற தேவனாக இருக்கின்றார். And he is a Lord who gives us strength to overcome everything and achieve victory. ஆகவே நாங்கள் இந்த நாளிலே அவருக்குள்ளாக நாங்கள் பலப்படுவோம். So let us be strengthened in him. அவருக்குள்ளாக தைரியப்படுவோம். Let us be comforted and be bold. அந்த கிறிஸ்து இயேசு யார் என்பதை அறிந்து புரிந்து அவருக்குள்ளாக நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நத்தார் பண்டிகையை நாங்கள்
கொண்டாடுவோம். So we need to understand who that Jesus Christ is, comprehend him completely. நான் ஆராதிக்கிற தேவன் நான் இன்னார் என்பதை நான் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறேன், அவரை துதிப்பேன் எப்பொழுதும் என்று சொல்லி நாங்கள் இந்த நத்தார் பண்டிகையை நாங்கள் கொண்டாடுவோம். During this Christmas time, let us celebrate in a way that we know the Lord, that who I worship very well. அவர் எனக்கு ஆலோசனையை தருவார், And he is a good counselor. எனக்கு வல்லமையுள்ள காரியங்களை He தருவார், will do mighty things for எங்களுடைய me. வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை He தருவார். will give us peace in our lives. ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை நான் வாழ்வேன். I will live a victorious life. நாங்கள் வாழ்நாளை அறிக்கை பண்ண The more we confess this with our நாங்கள் mouth, உள்ளத்திலே தொடர்ந்து விசுவாசிக்க the more we believe it in our heart, கர்த்தர் மகிமையான காரியங்களை நாம் மத்தியிலே செய்வார். God will do mighty things in our midst. ஆகவே எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிந்தையோடு இந்த எண்ணத்தோடு இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண நாங்கள் முன் வருவோம். My dear children of God, with this thought, with this belief, let us take part in the communion today. கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கின்றார். God loves all of us. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ணி அவரை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் இன்றைய நாளிலே நீங்கள் தாராளமாய் முன்வந்து கர்த்தருடைய பந்தியிலே பானம் பண்ணலாம். So if you have confessed your sins, accepted Jesus Christ as our personal savior, and then you can come forward and receive or take part in this communion. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. His blood will sanctify us and remove us from all sins. நாங்கள் ஒருவருமே சொல்ல முடியாது நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று. None of us could never say that we are நம்முடைய blameless or பாவங்களை spotless. நாங்கள் அறிக்கை பண்ணுகிற பொழுது அவர் அந்த பாவங்களை நம்மை சுத்திகரித்து மன்னித்து அதை திரும்பவும் செய்யாதபடி அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். And he is a Lord, when we confess our sins, repent for our sins, he is a Lord who forgives us and leads us in a way that we do not repeat those sins. ஆகவே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look on to God? அவர்தாமே நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். He is our everything. ஆகவே இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஒரு விசை எங்களை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். So this morning time, for a minute, shall we dwell and see? எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்ப்போம். Shall we examine ourselves? இன்றைக்கு கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கின்றது. The coming of Lord is very near. அவர் வருகிற நாளை நாங்கள் அறியாது இருக்கின்றோம். We do not know the day that he is going to come. ஆனால் அவர் ஒரு நாளிலே இந்த பூமிக்கு மீண்டுமாய் வருவார். But definitely he'll come to this world one day. வருகிறது நோக்கம் மணவாட்டியாய் அவருடைய சபையை ஏறெடுத்துக் கொள்ள. The purpose of his coming is to take his bride. ஆகவே தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We need to be people who are thinking about this in our spiritual life. நாங்கள் விழித்திருந்து நாங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We need to be very aware and awake and look on to him. ஆகவே இந்த காலை வேளையிலும் ஒரு விசை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? This morning time, shall we commit ourselves? இன்றைக்கு தேவனுடைய பந்தி நமக்காக இங்கே முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றது. The communion has been kept in front of us today. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த நாளிலே தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண கடந்து வர Each வேண்டும். one of us should examine ourselves and then take part in the communion. ஆகவே ஒவ்வொருவரும் நாங்கள் அங்கும் இங்கும் பார்க்காதபடி இந்த வேளையிலே நீங்களும் ஆண்டவரும் பேசுகிற நேரம். Do not look here and there. This is the time that you and Lord speaks. மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். Man sees the faces, but our Lord is the one who examines our heart. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார். He knows very well what you are thinking in your heart at the moment. இந்த இடத்திலே நான் அறியாது இருந்தாலும் அவர் உங்களுடைய சிந்தனைகளை அறிகிற தேவன். I may not know what you are thinking, but the Lord knows what you are thinking. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is an omnipotent God. நாளிலும் ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். Shall we examine ourselves for a minute? எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இன்றைய நாளிலே தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ண கடந்து வர வேண்டும். Let us examine ourselves and then take part in the communion. Thank you, Lord Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம்.